ஹலோ பிரவீன் உத்ராத் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம தேர்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான 15 மார்க் எஸ்ஏ ஆல்ரெடி ஒன்று போட்டாச்சு. ரெண்டாவது காந்திவாத் இம்பார்ட்டண்ட்டு, அதாவது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் இருக்குது, அதை பார்க்குறோம். காந்திவாத் உங்களுடைய சரவணா கைடில் பேஜ் நம்பர் 462 பார்த்தோம். அதில் பாதி மீதி இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 463 இருக்குது பாருங்கள், கண்டினியூவேஷன். ராஜநீதிக் க்ஷேத்ர, அரசியல் களம் அதான் இதுக்கான அர்த்தம். காந்திஜிக்கு ராஜநீதி மானவதா மூலக்குக, காந்திஜியின் அரசியல் மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டது, மனித நேயத்தை வேரூன்றியது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை சங்ஸ்குச்சித் ராஷ்ட்ரியத்தா கேலியே ஸ்தான் நகிக, குறுகிய மனப்பான்மை உள்ள அரசியலுக்கு அவருடைய காந்திவாதத்தில் ஸ்தான் நகிக இடமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. காந்திஜியின் அடிப்படை கொள்கை, உஸ்கா மூல் ஸ்வர், அவருடைய அடிப்படை கொள்கை மூல் ஸ்வர்ஹ ஜீவோ और जीने दो, ஜீவோனா வாழு, और जीने दो வாழ விடு, வாழ விடு, இதுதான் அவருடைய மூல துவனி, மூல் ஸ்வர், அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்கிறாரு. வாழ விடு, நீயும் வாழு என்னையும் வாழ விடு அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். சாம்பிரதாயிக், அதாவது சாம்பிரதாயிக்னா சமுதாய ஜாதி மத பேதங்கள், சாம்பிரதாயிக் பேதம் அந்த பேதங்களை பரேதே கடந்தார், அந்த பேதங்களை அவர் எடுத்துக்கலாம், அந்த பேதங்கள்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கடந்து ஒரு அன்பு செலுத்தணும் எல்லார் மேலேயும் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த பேதங்களை அவர் கடந்து விட்டார். உன்கா விசார்த்தாகி இந்து அவர் முசல்மான், அவருடைய இந்து அவர் முசல்மான் ரெண்டு பேருக்கு முன்னாடியுமே அவருடைய எண்ணங்கள் சப் ராஷ்டிர கே லாபம் கே சமான் ரூப் சே அதிகாரி ஹே அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, உன்கா விச்சார் அவருடைய கருத்துப்படி இந்து அவர் முசல்மான், இந்துக்களும் முஸ்லிம்களும் சபு எல்லா விதமான ராஷ்டிர தேசிய லாபம் கே, அதாவது எல்லா விதமான அரசியல் நன்மைகளையும் சமான் ரூப்சே அதிகாரி ஹே, அதாவது சமமாக பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். இந்துக்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்லல, முஸ்லிம்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லல. இந்துக்களும் முஸ்லிம்களும் சமமான மக்கள், அவங்களுக்கு சமமான உரிமைகள் இருக்குது. ராஷ்டிரிய லாபம், ராஷ்டிரிய அரசு உரிமை சமமாக அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. காந்திஜி ராம் ராஜ்யக்கே ஆதர்ஷமே விஸ்வாஸ் கர்த்தே, ராமராஜ்யத்தை விரும்புகிறார், ராமராஜ்யத்தில் அசையாத நம்பிக்கை வைத்திருக்கிறார் காந்திஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவிதையை பாருங்க. சபு நிர்தம்பு, சபுனா எல்லாரும் அனைவரும், நிர்தம்பு அச்சமற்றவர்கள், யாருக்கும் எந்த பயமும் இல்லை. சபு நிர்தம்பு அனைவரும் அச்சமற்றவர்கள். தர்மரத் முனி, தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள். தர்மரத் புனினா தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். நர் அவுர் நாரி, ஆண் பெண் இருவரும், சதுர் திறமையானவர்கள், அனைவரும் மிகவும் திறமையானவர்கள். சபு குணி, சதுர்னா திறமையானவர்கள், நர்னா ஆண், நாரினா பெண், ஆண் பெண் இருவரும் புத்திசாலிகள். சபு குணினா அதாவது நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நல்லொழுக்கம், சத்துர்னா புத்திசாலி, சபு குணி குண்வான்னு படிச்சிருக்கல, குண்வான்னா நல்ல சிறந்த குணமுடையவர்கள், அப்போ நல்லொழுக்கமுடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஈஸியாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இது மனப்பாடம் பண்ணி எழுத முடிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா இதை நீங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் பாயிண்ட்டை மட்டுமே எழுதலாம். காந்திஜி अंग्रेज, फारसी, ईसाई, हिंदू, मुसलमान सबके लिए भारत में स्थान मानते थे. காந்திஜி ஆங்கிலேயர்களுக்கும், பாரசீக மக்களுக்கும், ஈசாய் கிறிஸ்துவர்களுக்கும், இந்துக்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், சப்கே இப்படி எல்லாருக்குமே பாரதத்தில் ஸ்தான் மான்தே இடம் இருக்கிறது என்கிறார். வே அங்கிரேஜ் ஜாதி சே வைர் நகி கர்த்தே, ஆங்கிலேய இனத்தை அவர் எதிர்க்கவில்லை. வைரின எதிர்க்கிறது, அவர்களை எதிரியாக அவர் கருதவில்லை. வே உன்கே அந்நியாயபூர்ண சாசன்கே விரோதி தே, அவங்களுடைய அநியாயமான இரக்கமற்ற ஆட்சியையும் ஆக்கிரமிப்பையும் அடக்குமுறைகளையும் தான் அவர் எதிர்த்தார். சாசன்கே விரோதி தே அப்படின்னு சொல்லிட்டாரு. வே விதேஷி பிரபுத்துவ और शोषण के பக்ஷமே நகிக, அதாவது வெளிநாடு நம்மள வெளிநாட்டு மக்கள், விதேஷினா வெளிநாடு,
அந்நிய நாடு வந்து பிரபுத்துவம் நம்மளை வந்து ஆள்றதும் நம்மளை வந்து அவங்க வந்து அடக்குமுறை பண்ணுறதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அந்த பக்கத்தில் வந்து காந்திவாதம் இல்லை. பக்ஷமே நகிக, அந்த மாதிரி அந்த கருத்தின் பக்கம் காந்திவாதம் இல்லை. பக்ஷமே நகிக நகித்தே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து அடுத்த பேரா பாருங்க, காரிய பத்ததி. காரியம்னா வேலை, தொழில் வேலை எப்படி இருக்க வேண்டும், வேலை செய்யும் முறை, காரிய பத்ததி. காந்திஜிக்கு காரிய பத்ததி வேலை செய்யும் முறை எப்படி இருக்கும்னா சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது. அவர் அஹிம்சா உயிர்களை கொல்லாமை, அந்த அஹிம்சையை அடிப்படையாக கொண்டது. சத்திய அவர் அஹிம்சா பர் ஆதாரித்து தி. காந்தியின் வேலை செய்யும் தொழில் முறை வந்து எப்படிப்பட்டதுன்னா எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், நேர்மை நியாயம் இதுபடி இருக்க வேண்டும், அகிம்சையை ஆதரிக்க வேண்டும். அந்த அகிம்சைப்படி அகிம்சை பர் ஆதாரித்துக அப்படின்னு கொடுத்துட்டாரு. சத்தியாகிரக உன்கி காரிய பத்ததி கா மூல் ரூப்தா. சத்தியாகிரகம் அதாவது ஒரு விஷயத்தில் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி போராடுறது அவருடைய முக்கியமான கொள்கையாக இருந்தது. வே ஹமேஷா சத்தியக்கோ ஸ்வீகார் கர்த்தே, எப்பயுமே அவர் சத்தியத்தையே நம்பினார். ஸ்வீகார் கர்த்தே தே அப்படின்னாக்க சத்தியத்தை மட்டுமே, உண்மையை மட்டுமே அவர் நம்பினார். வே அப்படி பூல் ஸ்வீகார் கர்னேமே சப்சே பகலே ரகத்தே தே. அதாவது அப்படி தன்னுடைய பூல்னா கல்தி, இந்த இடத்துல மிஸ்டேக்கை கூட தன்னுடைய தவறை கூட அவர் ஸ்வீகார் கர்ணை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை கொண்டிருந்தார். தவறு செய்தால் கூட நான் தவறு செய்துட்டேன், ஆனால் இனிமேல் அதை செய்ய மாட்டேன், திருந்திட்டேன் அப்படின்னு அவர் தவறை கூட ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மையை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவிதையில் உத்பீடன் அநியாய் கஹி ஹோ, உத்பீடன் அநியாய் கஹி ஹோ, எங்கெல்லாம் வந்து அடக்குமுறை அநியாயம் கஹி நடக்கிறதோ ட்ருடுதா சகித்து விரோது கரோ, அதை நீ எதிர்த்து நின்று அதை ஏற்றுக்கொள்ளாதே, அதை எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்றாரு. கிந்து விரோதி பர்பி, எப்பவுமே விரோதி கிட்ட அப்படி கர்ணா கரோ, எதிரியிடமும் இரக்கம் காட்டு. கிந்து இருந்தாலும் விரோதியிடமும் அப்படி கர்ணா கரோ, உன்னுடைய இரக்கத்தை காட்டு. ந குரோது கரோ, கோபப்படாதே அப்படின்னு சொல்றாரு. காந்திஜிக்கு அஹிம்சா அந்நியாயக்கோ ஸ்வீகார் நஹி கர்த்தி. எப்பயுமே காந்திஜியுடைய அஹிம்சை அநியாயத்தை ஏற்றுக்கொள்ளாது, அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளாது. வகு அந்நியாய்க்கே ஆகே ஜுக்குனா நஹி ஜான்தி, அவர் அநியாயத்தின் முன் அடிபணியவே மாட்டார் எப்பயுமே. வகு நிஷ்கிரிய, அதாவது நிஷ்கிரியனா ஆக்டிவா இருக்கிறது, நிஷ்கிரியனா செயலற்ற பிரதிரோதுகா உபதேஷ் தேத்திக, செயலற்ற எதிர்ப்பை, பிரதிரோதனா எதிர்ப்பு, நிஷ்கிரியனா செயலற்ற எதிர்ப்பை நமக்கு வந்து உபதேஷ் தேத்திக நமக்கு ஆலோசனையாக கூறுகிறார். செயலற்ற எதிர்ப்பை, நீ வந்து அநியாயத்துக்கு அடிபணியாதே, தலைவணங்காதே, அதை எதிர்த்து போராடு. அதை எதிர்த்து போராடும் போது வன்முறையை பயன்படுத்தாமல் அமைதியான முறையில் பயன்படுத்து. நிஷ்கிரிய பிரதிரோதனா எதிர்ப்பை, செயலற்ற எதிர்ப்பை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அமைதி போராட்டம், அறப்போராட்டம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது உபசங்கார் முடிவுரை. உபசங்காரில் வந்து ஏக் சத்தியாகிரகி, ஒரு உண்மையான சத்தியாகிரகி, சமாஜமே சமுதாயத்தில் பரிவர்த்தன் மாற்றத்தை, கர்ணேமே சமர்த்து ஹோ சக்தாக, அதாவது ஒரு உண்மையான காந்தியவாதியால், ஒரு சத்தியாகிரகவாதியால் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு காந்தி நினைக்கிறாரு. காந்திஜி கேலியே அகேலா சனா பாடு நகி ஃபோடு சக்தா, ஒரு சின்ன தானியம் ஒரு பானை தானியத்தை உடைக்காது அப்படின்னு ஒரு லோகோக்கியத்துனா ஒரு பழமொழிக்குது. அந்த பழமொழி வந்து சர்வதா டீக்கு நகி, அவர் காந்திக்கு அது சரியாக படலை. ஏன்னா ஒரு தானியம் வந்து ஒரு பானை தானியத்தை உடைக்காது அப்படின்னு உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்து அவர் ஏற்றுக்கல. ஏன்னா இவர் ஒரு மனிதன் ஆரம்பித்த சத்தியாகிரகம் எங்கும் பரவி அது பல போராட்டங்களாகி பல சாதனைகளை புரிந்தது நம்ம பார்த்துருக்கோம். அதான் சொல்ல வர்றாரு. காந்திவாதம் வந்து எப்படிப்பட்டதுன்னா, காந்திவாதம் வந்து மானவவாதுக்காகி தூசரா ரூபுக, மனித நேயத்தின் மற்றொரு வடிவம், அதுதான் காந்தியம். உஸ்மே மனுஷியக்கி தெய்வீ சக்தியோமே அமித் விஸ்வாசுக, அதாவது அதில் வந்து மனிதனுடைய தெய்வ சக்தியில் அது அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. வே ஏக் மகான் புருஷ்தே, அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு 2 வரி இருக்கு, அதை பார்க்கலாம்.
463 பேஜுக்கு அப்புறம் டர்ன் பண்ணுங்கள் இந்த பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். காந்திவாத் ஹமே ஜீவன் பர் தேத்தா, அதாவது காந்திவாதம் நம் வாழ்க்கையில், ஜீவன்னா வாழ்க்கை, தேத்தானா கொடுக்கிறது. அந்தர்கத் விஸ்வாஸ் நம்முடைய தன்னம்பிக்கை, நமக்குள் இருக்கும் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. நமக்குள் நம்பிக்கையை நமக்கு ஊக்கப்படுத்துகிறது, நமக்குள் இருக்கும் நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. மாணவகி அதாவது நிஸ்ஸீம் அப்படின்னாக்கா மனிதனுடைய நிஸ்ஸீம் சக்தி, அவனுக்குள் இருக்கும் ஒப்பற்ற சக்தி, அளவிட முடியாத திறமை சக்தி, உஸ்மே மில்தா அவருடைய இதில் விளங்குகிறது. அதை நமக்கு காந்தியம் எடுத்துரைக்கிறது. நமக்கு மனித சக்தின்றது மாபெரும் சக்தி, நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை, நம்முடைய சக்தியை நமக்கு சிர் ஆபாஸ் அது நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பாடல்கள் எழுதலைன்னா கூட நீங்கள் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் இந்த பாயிண்ட்டுங்கள்லாம் ஓரளவுக்கு தொகுத்து உங்களுக்கு முக்கியமாக தொடர பாயிண்ட்டை மட்டுமாவது எழுதுங்க, அது போதும், மார்க் கிடச்சிரும். இதை முடிச்சிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கடுத்து எது இம்பார்ட்டன்ட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம போடுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.